அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவின் தொடர்ச்சி. இந்த ஜீவகாருண்யத்தால் இகலோக ஒழுக்கம் வழங்குகின்றது. ஜீவகாருண்யம் இல்லையாகில் இகலோக ஒழுக்கம் எவ்வளவும் வழங்க மாட்டாதென்று அறிய வேண்டும். எப்படி எனில், ஜீவகாருண்யம் இல்லாத போது அறிவும் அன்பும் தோன்றா. அவை தோன்றாத போது கண்ணோட்டமும் ஒருமையும் உபகாரமும் விளங்கா. அவை விளங்காத போது வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம் பொறாமை முதலானவைகளால் தடைபட்டு அழிந்து போம். பின்பு வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் தாமச ஒழுக்கங்களாகி ஒருவர் ஒழுக்கத்தால் மற்றொருவர் ஒழுக்கம் மதத்தினார் சோர்வடைந்த விடத்தில் மாறுபட்டு அழிந்து போம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறிதுமில்லாத புலி, சிங்கம் முதலிய மிருகங்கள் வழங்குகின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை. அதுபோல் ஜீவகாருண்யம் இல்லாத மனிதர்கள் வழங்குமிடத்திலும் இகலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாதென்று அறியப்பட வேண்டும். பரலோக ஒழுக்கமும் ஜீவகாருண்யத்தால் வழங்குகின்றது. அது இல்லையாயின் பரலோக ஒழுக்கமும் வழங்க மாட்டாது. எப்படி எனில், ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது. அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது. அது கூடாத போது முத்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள். அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாதென்று அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் துன்மார்க்க பிறவியே பெருகி எங்கும் புல்லொழுக்கங்களே வழங்குகின்றன. எப்படி எனில், ஜீவகாருண்யம் இல்லாத கடின சித்தர்கள் எல்லாம் அவரவர் கடின செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும், சிலர் சமுத்திரவாசிகளாகவும், சிலர் ஆரண்யவாசிகளாகவும், சிலர் புலி, கரடி, சிங்கம், யாளி, யானை, கடமை, கடா, பன்றி, நாய், பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும், சிலர் பாம்பு, தேள் முதலிய விஷ செந்துக்களாகவும், சிலர் முதலை, சுறா முதலிய விஷ செந்துக்களாகவும், சிலர் காக்கை, கழுகு முதலிய பச்சி சண்டாளங்களாகவும், சிலர் எட்டி, கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள். ஆகலால் புல்லொழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்றறிய வேண்டும். ஜீவகாருண்யம் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பதும் அல்லாமல் அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் ஆகலால் அந்த இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.